அல்லேலூயா. எப்படி சொல்றா பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகின்ற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு தெரியும். அவருடைய வல்லமை என்னன்னு தெரியும். நான் இந்த இடத்துல இந்த நேரத்துல கூட நாங்க ரத்த சாட்சியம் மறித்தாலும் நாங்க பரலோகத்தில் போவோம் என்று அவர் நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதான் அடுத்த வசனம் சொல்றார்கள், 18 வசனம், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்செலியை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவை உமக்கு தெரிந்திருக்கு கடவுள் என்றார்கள். அல்லேலூயா. எப்படி சொல்றாங்க பாருங்க. முன்னாடி போயிட்டு நின்று கல்தையெல்லாம் ராஜாவே நீங்க வாழ்க சொல்றாங்க. இவங்க பேர் சொல்லி சொல்றாங்க. நேபுகாத் நேச்சரே உங்களுக்கு இந்த காரியத்துல நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு விரோதமாக எழும்புகிற சட்டங்கள் நான் மதிக்கவே முடியாது. இதே தானியல் புஸ்தகத்துல தானியல் சிங்க கபில தூக்கி போடுறாங்க, 30 நாள் வணங்க கூடாது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அதாவது